ஹலோ மக்களே, என்ன ப்ரோமோ 3 பார்த்தீங்களா? பிரியங்கா கலாய்க்கிறது, அதுக்கப்புறம் வினோத்தும் திவாகரும் டான்ஸ் ஆடுறது எல்லாம் பார்க்க ஃபன்னாக தான் இருக்குது. இதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாக போனால் நல்லா தான் இருக்கும். கலகலன்னு போனால் நல்லா தான் இருக்கும், டாக்ஸிக்காக போகாத வரைக்கும். பார்த்திங்கன்னா அது அவங்க சீஃப் கெஸ்ட்டாக வர்றதுனால ஆல்ரெடி கானா வினோத்தும் திவாகர் சார் ரீல்ஸும் வெளில வைரலாக போயிருக்குன்னு விஜய் சார் சொன்னார். அவர் சொன்னதுலேருந்தே 2 பேருக்கும் அமக்கலமாக ஒரே சண்டையாக தான் போயிட்டு இருந்தது. இப்போ திருப்பி அந்த காம்போவை சேர்த்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சேர்த்து பாட்டு பாடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ முஸ்தஃபா பாட்டு பாடுறாங்க. ஸோ அந்த யூனிஃபார்ம் இப்போ அந்த டாஸ்க்னால யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாருங்களா பிக் பாஸ். அந்த யூனிஃபார்ம் போட்டு எல்லாமே வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சமையல் ஏதோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நான் பஞ்சாயத்து ஆகும்னு பார்த்தேன், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஃப்ரைட் ரைஸ் சாண்ட்ரா தான் அவசர அவசரமாக செஞ்சாங்க. அப்புறம் வியான் அங்கங்கே கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கனியக்கா டவுன் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போதைக்கு டாஸ்க் எல்லாருமா சேர்ந்து ஒன்றா பண்ணி இந்த வீடை பெஸ்ட்டாக காட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இறங்கியிருக்காங்க. பார்க்கலாம் அவங்கவுங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ண போகிறாங்கன்னு. இதில் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேனேஜர் திவ்யா ஏற்கனவே அவங்க ஆட்டிடியூட் பாசி ஆட்டிடியூட்னு நம்ம பதிவு பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஆப்வியஸாக அது இருக்க தான் செய்யுது. ரொம்ப பொறுமை அவங்கக்கிட்ட கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களும் அவங்கள கேள்வி கேட்கக்கூடாது, இல்லை அவங்க சொன்னால் எல்லோரும் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு பஞ்சாயத்து போச்சு. அந்த பஞ்சாயத்து நாளைக்கு 1 ஹவரில் வரும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த டாஸ்க் ஏன்னா இந்த டாஸ்க் முடிஞ்சப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க பாரு. ஏன்னா இப்போதைக்கு டாஸ்க்கில் எல்லாருமே எந்த இதுவும் இல்லாமல் பர்சனலாக இந்த அட்டாக் இல்லாமல் டாஸ்க் ஒழுங்காக கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர, பாரு மேலே எல்லாருக்கும் இருக்க கோல்டு வால் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இப்பயுமே பார்த்தீங்கன்னா பாரு இப்போ விக்ரம் என்டர்டெயின்மெண்ட்டாக ஓவரால் என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி அவர் கிச்சன் டீம்லேயும் போட்டிருக்காங்க. ஐ மீன் வெசல்ஸ் வாஷிங் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதான் அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. நம்ம சபரியை சுத்தமாக என்ன சொல்கிறது, அவர் ஏற்கனவே உண்மையை பேசுறது 1 நிமிஷம் தானே பேசுவார். 1 நிமிஷம் சபரி தானே. அதனால் நீங்கள் அந்த 1 நிமிஷம் கூட பேச வேணாம், நீங்கள் கம்முனே நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹோட்டல் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் இதில் என்ட்ரன்ஸில் ரிசீவ் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ ஸ்டாச்சு மாதிரி நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ வாயை திறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவங்க கூட வெல்கம் பண்ணுவாங்க செய்வாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸ்டாச்சுனா என்ன பண்ணணும்னு இது சுத்தமாக வாயை திறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ சிலையாக தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கன்னியாக்காக்கெலாம் போஸ்டிங் நல்லா கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரூம் க்ளீனிங் தான் கொடுத்துருக்காங்க. ரூம் சர்வீஸ் இல்லை, அந்த க்ளீனிங் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ யாருமே அதை ஸ்கோர் பண்ண முடியாது இல்லைன்னு ஒரு புலம்பல் வேறு கனியக்காக்கு. ரிசப்ஷனிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரம்யாவை போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஏதாவது ஒரு ஜென்யூனான போஸ்டிங் தனக்கு வந்துருமோ அப்படின்னு கனியக்கா ரொம்ப எதிர்பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அகெயின் பாரு அசிஸ்டன்ட் மேனேஜராக விசிபிளான போஸ்ட்டில் போட்டுட்டு ரம்யாவை ரிசப்ஷனிஸ்ட்டாக போட்டுட்டு கனியை டவுன் பண்ணதோ, சபரியை அந்த ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறதுன்னு பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் எல்லாருக்குமே கடுப்பும் காண்டாயிடுச்சு. ஏன்னா இவங்களுக்கு டாஸ்க்கு கொடுத்தாலே ஜென்ரலாக நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, குரூப்பாக சேர்ந்து பிக் பாஸ் வீடு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுன்னு டாஸ்க் வரும்போது திவாகரையும் பாருவையும் அவாய்ட் பண்ணதான் இவங்க டாஸ்க்கில் அந்த கேமி அப்படி விடுவாங்க. இப்போ பிக் பாஸே இந்த டாஸ்க்கு கொடுத்து இவங்களுக்கு இந்த பொசிஷன் தான் சொன்னதுக்கப்புறம் பாரு ரொம்ப அசிஸ்டன்ட் மேனேஜராக இன்னும் விசிபிளாக தெரிவாங்களே அப்படின்னும் போது அதை இன்னும் கார்னர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் உள்ள நிறையவே நடக்குது. இப்போ இதில் டாஸ்க்கு பேசும்போதே பார்த்தீங்கன்னா கெமி எழுந்து சொல்லுவாங்க, நாங்கள் எதோ அட்ரஸ் பண்ணணும்னா மேனேஜர்கிட்டே டேரெக்டாக பண்ணாலும் அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட பண்ணுமா, அதாவது எங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட பேச இஷ்டம் இல்லை, நாங்கள் டேரெக்டாக உங்ககிட்டே சொல்லாமல்லாம் அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த இடத்துலலாம் திவ்யா தன்னை அகெயின் பாரு சொன்ன மாதிரி தான் நல்ல பொண்ணாக காட்டிக்கணுன்றதுல ரொம்ப நியூட்ரலாக சொல்கிற மாதிரி, இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் குரூப்புக்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பாங்க. இப்போது கிச்சன்னா அங்கே ஒரு 3 பேரில் ஒருத்தங்க லீடராக இருப்பாங்க. வெசில் வாஷிங்னா அங்கே ஒரு 3 பேர் அங்கே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது விஷயம்னா அது எங்கிட்ட வரணும், இல்லைனா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு. ஸோ ஆனால் அவங்க கேட்க வந்தது திருப்பி கேட்டது என்னென்னா பாருன்னு மீன் பண்ணலை. ஆனால் அவங்க இன்டென்ஷன் என்னவா இருந்ததுன்னா, கெமி எழுந்து கேட்ட கொஸ்டினில் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட சொல்லாமல் டேரெக்டாக அவங்ககிட்ட பேசலாமா, எங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட சொல்ல இஷ்டம் இல்லை, ஏமா டாஸ்க் வேலை என்னன்னு முடிவு பண்ண அப்புறம் நீங்கள் திருப்பியும் பர்சனல் ஈகோவை கொண்டு வரீங்க, அங்கேயும் பாருவாக பார்க்குறீங்க. அங்கே ஒரு அசிஸ்டன்ட் எந்த விஷயத்தையும் டேரெக்டாக மேனேஜர் அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட போகும், அதுக்கப்புறம் மேனேஜர் கிட்ட போகும், அதுக்கப்புறம் அந்த ஓனர் கிட்ட போகும்ன்றது தானே ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் இது ரூல்ஸ்ன்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த ப்ராசஸ் கூட புரியாமல் இவ்வளோ பெரிய ஷோக்கு வந்திருக்கீங்க. ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி இருக்கும் அந்த ப்ராசஸ் அப்படின்னு தெரியாமல் அப்போ நீங்கள் அந்த டாஸ்க்கில் அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் கொண்டு வர தானே செய்கிறீங்க. ஒன்று
இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து, விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட என்டர்டெயின்மெண்ட்டா குடுத்துருக்காரு பிக் பாஸ். ஹோல் என்டர்டெயின்மெண்ட் ஈவினிங் ஆனா என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்கவங்க பெர்ஃபார்ம் பண்ற நீங்களே பார்த்துருப்பீங்க. லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல 1 ஹார்ல அங்கங்க போட்டிருப்பாங்க. இந்த பெர்ஃபார்ம் பண்ணோன்னு விக்கல்ஸ் விக்ரம் ஒரு 2, 3 பேர் கூட்டு சேர்த்துக்குவாரு. ஓகேங்களா? கானா வினோத், பிரவீன், விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்னு இப்ப திவாகர் தனியா தான் ரீல்ஸ் பண்ணாரு. திவாகரை எதுலயும் சேர்த்துக்கிறதில்ல. அவர் பாட்டுக்கு தனியா எப்பயும் ஃபர்ஸ்ட்டா சேர்ந்திருந்தாங்க ஒரு 2 வீக்ஸ். இப்ப அதுவும் இல்ல. அவர் விக்கல்ஸ் விக்ரம் தனியா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு அங்க தான் பண்ணோம் அப்படிங்கிற மாரி. அதில ஆப்வியஸா கானா வினோத் வந்துருவாரு, பிரவீன் வந்துருவாரு, எஃப்ஜே வந்துருவாரு. அப்போ வந்து இவங்க வந்து 2, 3 வாட்டியே வந்து கேட்டிருக்காங்க. பாரு இவங்க நல்ல கிளாசிக்கல் டான்ஸரும் போல இருக்குங்க பாரு. எனக்கு அது தெரியாது. ஏதோ ஒரு கிளிப்பிங்ஸில் தான் பார்த்தேன். ஸோ ஆங்கரும் கூட டான்ஸரும் கூட அப்படின்ற மாதிரி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவங்க வந்து இந்த மின்சார கண்ணா பாட்டோ ஏதோ ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி பேசியிருக்காங்க. பாரு நல்லா பாடவும் செய்கிறாங்க, டான்ஸில் ஆட செய்கிறாங்கங்க. அங்கங்கே வருது. ஆனால் அது ஒன்றா அதான் சொல்லலாம், அந்த பொண்ணு நெகட்டிவாகவே மட்டும் காட்டணுன்றதுல டீமும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸும் தெளிவாக இருக்காங்க. அந்த பொண்ணுக்கான அந்த பெர்ஃபார்மிங் ஸ்கோப்பே கொடுக்காம. அப்போ வந்து அந்த சொல்லியிருந்தால நான் இப்போ வந்து என்கிட்ட வெல்கம் பண்ணும்போது இவங்க ஒரு ட்ராமா மாதிரி எதுவும் பண்ணேன் இல்லை பாட்டு பண்ணணும்னு சொல்லும்போது டான்ஸ் ஆடினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கு வந்து அந்த சாங்கு நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி எதோ சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பொண்ணு பேசவே விடலை. இந்த பொண்ணு வரும்போது இல்லை பாரு இது அப்படி இல்லை நான் சொல்லிடுறேன் விக்ரம். அந்த பொண்ணுக்கான ஸ்பேஸ் அந்த பொண்ணு நீ என்னடா கொடுக்குறது என் ஸ்பேஸை நான் எடுத்துக்கிறேன்டா அப்படிங்கிற இடத்துல அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக தான் இருக்கணும் போது பேசிட்டே இருக்கும்போது நடுவில் வினோத் கூட குரல் கொடுப்பாரு. விக்ரமும் பார்வும் பேசும்போது வினோத் இப்போ என்ன நான் பேசிட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிடுவோம் டக்குன்னு சுருக்குன்னு. வேறு வழி இல்லை. அந்த வீட்டில் தனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தனக்கு வேண்டியதை தானே சண்டை போட்டு வாங்கணும். எனக்காக யாரும் பேச மாட்டேன், எனக்காக நான் தான் பேசணுன்றது அந்த பொண்ணு எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுது. அது உண்மையாகவும் தானே இருக்குது, நீங்கள் கொடுக்க மாட்டீங்க தானே. இப்போ மற்றவங்களாம் சொன்னால் அவளை பொறுமையாக கேட்குற விக்ரம் பாரு கிட்ட வந்தாலே அவருக்கு பயமாக என்னன்னு தெரியல. அதாவது தன்னை விட ஒரு பொண்ணு ஸ்கோர் பண்ணுது இந்த பயமா, இல்லை தனக்கு ஈக்குவலாக சினி ஃபீல்டில் வந்து பார்த்த ஒரு பொண்ணு, ஐ மீன் அந்த சீரியலில் அந்த இதில் பார்த்த பொண்ணு இந்த ஷோவில் தன்னை விட ஜாஸ்தியாக ஸ்கோப் படிச்சிருதேன்ற ஒரு பொறாமையாக அந்த மேல் இருக்க அந்த மேல் கூட்டம் ஒன்று இருக்குல்ல. சாரி கைஸ், இதில் யாராவது ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நான் பொதுவாக சொல்லலை, அப்படி இருக்க ஜென்ஸை தான் சொல்கிறேன். எந்த பிரதர்ஸும் இது தயவுசெய்து வந்து இது பர்சனலாக எடுத்துக்காதீங்க. எனக்கு இப்படிப்பட்ட ஜென்ஸை பார்த்தா ஒரு கோவம் வரதான் செய்யும். ஆனால் ஜென்யூனாக இருக்க ஜென்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னும் போது நான் இது வந்து பொதுவில் நான் எல்லாரையும் சொல்லலை, அப்படி இருக்க ஜென்ஸ் சொல்கிறேன். அந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி ஷோவில் எனக்கு ஒரு சிலர் அப்படி மீன் ஆகணும், அதை தான் நான் சொல்கிறேன். தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி தான் எஃப்ஜேக்கு மீன் ஆகுது, சபரிக்கு மீன் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து விக்கல்ஸ் விக்ரம் அப்படியே அப்பட்டமாக மீன் ஆகுது. பிரஜின் வந்து டாக்ஸிக் அவரும் அதை தான் பண்ணுறாருனா, அப்போது போன சீசனில் தீபக் மஞ்சரி போன சீசன் ஐ மீன் 2 சீசன் முன்னாடி தீபக்கும் மஞ்சரியை பார்த்து அப்படி தான் பண்ணார் அப்படின்னும் போது இது 2-3 இடத்துல அவங்க வாயிலே அவங்க பதிவும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இடத்துல தான் எனக்கு அவங்கள பார்த்தா கோவம் வரும்னா, இந்த இடத்துல விக்ரம் கிட்ட வந்து அப்போ இவங்க பாட்டு பாடுறதுக்கு ஒன்று ரெடி பண்ணி வைக்கிறாங்க விக்ரம் கானா வினோத்லாம். அப்போது திவ்யாவும் இவங்களும் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்னால பாரு இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பாரு ஓகே நான் அசிஸ்டன்ட் மேனேஜரும் பண்ணேன், இப்போ அந்த வெல்கம்காக அவங்க ஒன்று பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்போ அதில் நானும் போய் பண்ணலாம், மேனேஜர்ஸும் இன்வால்வ் ஆகலாம்ல அப்படின்னு சொல்லும்போது திவ்யா சொல்கிறாங்க அது உங்கள் இஷ்டம். அந்த பொண்ணு அதான் ஒரு சில இடத்துல நியூட்ரலாக பேசுகிற மாதிரி சொல்லுது. ஆனால் அங்கே நியூட்ரலாக சொல்லிவிட்டு பின்னாடி பாருக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது அதை வச்சு. அப்போ வந்து நீங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, நான் என் பிஸி ஷெடியூல் ஏன்னா எங்கள் மேனேஜர்னால நான் பிஸி என் ஷெடியூல் பொறுத்து நான் ஜாயின் பண்ணுறேன் பண்ணலாம் இஷ்டம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த அவர்கிட்ட விக்ரம் தானே அதை மேனேஜ் பண்ணுறாரு, அவர்கிட்ட போய் பேசிக்கோங்க. அவர்கிட்ட போய் பேசணும்னா அவன் பிடியே கொடுக்கல. இருந்தாலும் இவ தெளிவாக நின்று இல்லை இப்போ நீ என்ன சொல்கிற, எனக்கு வந்து நான் ஆல்ரெடி 2 நாளாக கேட்டிருந்தேன், இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறீங்க, அப்போ அதோடு சேர்த்து நானுமே டான்ஸ் ஆடுறது செய்கிறது நான் அந்த ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஒன்று பண்ணுறேன்னா, இல்லை பாரு இதில் எல்லாருக்கும் சான்ஸ் வரணும், எல்லாருக்கும் தான் சான்ஸ் வரணும், ஆனால் டான்ஸ் இது எனக்கான சான்ஸ்க்காக மட்டும் நான் கேட்கல. இந்த மாதிரி வந்து டான்ஸுங்கிறது எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயம்னா நீங்கள் எப்பயும் பண்ணுறதே பண்ண வேணாம், இல்லை அதையும் நீங்கள் பண்ணுங்கள், இல்லை வந்து நீங்கள் எப்பயும் பண்ணுற அதே 4 பேர் கூட இல்லை மற்றவங்களுக்கும் சான்ஸ் கிடச்சா நல்லா இருக்கும்ல அப்படின் போது அங்கே ஓன் தலையாட்டிட்டு அந்த பொண்ணு நீங்கள் எனக்கு ஸ்கோப் கொடுக்குறியோ இல்லை ஸ்கோப்பை நான் எடுத்துக்க வேணும் தெளிவாக சொல்லிடுச்சு. ஓகேவா? இது சொன்னதுக்கப்புறம் இப்போ இவங்க ஒரு ஸ்கோப் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னது மட்டும் தப்பாக தெரிஞ்ச விக்ரம்க்கு இங்கே இருக்க கனி குரூப்பு, அந்த கனி குரூப் என்ன பண்ணுது, அது ஹவுஸ் கிளீன் நான் சொன்னால அந்த ரூம் கிளீனிங் அவங்க என்ன ஒன்று பிளான் அதில் யாராக இருக்காங்கன்னா பிரவீன் இல்லை ஆமாம் துஷார் கனி இன்னும் 2 பேர் யாரோ இருக்காங்க. அவங்களுக்கு நாளைக்கு வரும் அந்த டீட்டெயிலாம், அது அப்பப்போ அந்த டாஸ்க் 2 நாள் போகும், அதில் தெரிஞ்சிடும் தெளிவாக. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களுக்கும் ஸ்கோப் வேணும், நாங்கள் க்ளீன் மட்டும் ரூம் சர்வீஸாக இருந்தாலும் ஏன்னா இப்போ என்னென்னா இந்த டாஸ்க்கு யார் வின் பண்ணுவாங்கன்னா வர சீஃப் கெஸ்ட் கிட்ட கோல்டு காயின்ஸ் இருக்கும். ஸோ யாரெல்லாம் நல்லா பண்ணுறாங்களோ எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு அந்த கோல்டு காயின்ஸ் நிறைய கொடுக்கப்படும். அது யார்கிட்ட கவுண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க தான் அந்த டாஸ்க் வின் பண்ணும். எப்பயுமே சீசன் இப்படி தான் நடக்கும். அப்போது அந்த கோல்டு காயின்ஸ் வாங்குறதுக்கு எங்களுக்கும் ஸ்கோப் வேணும்னா, எங்களுக்கும் எதாவது நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணோன்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற டீமில் எங்களை போடுங்க, அந்த ஸ்பா அதெல்லாம் இருக்குல்ல, அந்த பியூட்டி பார்லர் அதிலெல்லாம் எதுலேயோ ஒன்று ஸ்கோப் கொடுங்கன்னா ஆப்வியஸாக திவ்யா கிட்ட சொல்லிடுறாங்க.
இவங்க தான் ஒரு குரூப்பிசம் ஆயிட்டாங்களேங்க எல்லாரும். அப்போ வந்து உடனே அப்வியஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன். அவர் விக்ரம் கிட்ட நானே பேசுறேன். ஏன் உங்களுக்கு என்ன நீங்க தானே போய் பேசணும். கனியும் விக்ரமும் பேசலாம்ல. நடுவுல இந்த அம்மாவே தலையா இருந்து அதை நியூட்ரலா பண்றாங்களாமா. அப்ப நீங்க பாருக்கும் அதை தானே பண்ணியிருக்கணும். அதுக்கு மட்டும் நீங்க தனியா பேசிக்கோங்கன்ட்டு நீங்க மட்டும் பேசுவீங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த பொண்ணு நியூட்ரலாக ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துல அப்பட்டமா மாட்டிக்குது. ரெண்டுமே நடுவில் அந்த பொண்ணுக்கு பேலன்ஸ் பண்ண தெரில. ஆப்வியஸாக வந்து ட்ரிகர் ஆகிடுது, ஆப்வியஸாக டென்ஷனும் ஆகிடுது, டாலரன்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? பார்வை பார்த்தா எல்லாருக்குமே உள்ள அள்ளு கிளம்புதுன்றது மட்டும் நல்லா தெரியுது. கேமரா முன்னாடி போய் பதிவு பண்ணிச்சு இன்றைக்கி நிறைய வாட்டி. யார் அந்த திவ்யா பொண்ணு எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல. ஏமா வந்து ஒரு நாளைக்கு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, இத்தனை பேர் அந்த பொண்ணு வச்சு செய்து அந்த பொண்ணு எவ்வளோ தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமா இருக்குது. அப்போ வந்து கனி கேட்டோன்னே ஓகே நான் இப்போ அவங்க கிட்ட பேசி விக்ரம் கிட்ட பேசி இப்போ நான் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி போய் பேசவும் செய்து விக்ரம் கிட்ட போய் பேசணுன்னே கண்டிப்பாக அப்போ எல்லாருக்குமே அவன் என்ன பார்க்க எப்படி பேசுகிறான் பாருங்க அவன் விக்ரம். அப்போ எல்லாருக்குமே கண்டிப்பாக சான்ஸ் கொடுக்கணுமா, எல்லாருக்குமே கண்டிப்பாக சான்ஸ் கொடுக்கணுமானா எல்லாருக்குமேன்றதை விட அவங்க ஹவுஸ் கிளீனிங் வந்து ரூம் கிளீனிங் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கணுன்ற இடத்துல நீங்கள் எல்லாருமே பண்ணிக்கோங்க. இல்லை அது இன்னொன்னும் சொல்லணும். என்னடா இன்னும் பாரு பேர் ஆரம்பிக்கலே நினச்சேன். அதுக்கு தான் அவன் சொல்கிறான் எல்லாரையும்னா உங்கள் இஷ்டம் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்கன்னு இன்டெரக்டாக சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. திவ்யா நான் இதில் தலையிட மாட்டேன், உங்கள் பஞ்சாயத்து உங்களுது அப்படின்னு. ஆனால் இவன் சுற்றி வளைச்சி வந்து நிற்கிற இடம் இல்லை. இப்போ தான் பாரு வந்து பேசிட்டு போனாங்க. அவங்க வந்து அப்படியே எல்லாருக்கும் வந்து நல்லது செய்கிற மாதிரி பொது நலம் பேசுகிற மாதிரி பேசிட்டு அவங்களுக்கான ஸ்கோப்புக்கு தான் கேட்டாங்க. அதனால இப்போ எனக்கு யார் தேவையோ அவங்கள மட்டும் பண்ணிக்கலாமா செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி பூசி மழுப்பி கேட்குறான். இந்த பொண்ணு அகைன் அது உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அசிஸ்டன்ட் மேனேஜர்ன்ற விசிபிளும் இருக்குல்ல. அப்புறமா ஏன்டா அது நோன்னா அது அவள் பிரச்சனை. அப்போது உனக்கும் தான் வெசல் வாஷிங்கும் இருக்குது, இப்போ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. உனக்கும் ஹோல் வீட்டுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஈவினிங் டெய்லி பண்ணணுன்ட்டார் பிக் பாஸ். அப்போ நீங்களாம் மட்டும் ஸ்கோர் பண்ணுவீங்க. இப்போ கடிக்கு ஸ்கோப்பே இல்லைன்னா அதுவுமே கேட்டு வாங்குது. நீங்கள் டாஸ்க்குன்னு வந்தால் அந்த பொண்ணுக்கு எதுக்கும் சேர்த்துக்க மாட்டீங்க. இப்போ பிக் பாஸாக கொடுத்துருக்க டாஸ்க்கில் தனக்கான இடத்தையும் அந்த பொண்ணு கேட்குதுன்னா எல்லாருக்கும் அந்த வீட்டில் இடம் இருக்குன்னா எல்லாரும் தனக்கான ஸ்கோப்பை எடுத்து பேசுறதுக்கோ இல்லை பண்ணிக்கிறதுக்கோ இல்லை தானாகவே அந்த எடுத்து அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கோ அந்த டேலண்ட் இருக்குன்னா அந்த பொண்ணு அதை பண்ணுது. உங்களுக்கு எங்கே குத்துது கொடாயுது? அப்போ உங்ககிட்ட ஒரு பவர் வரும்போது நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, அது கனிக்கு கொடுக்கலாம் ஆனால் பாருக்கு கொடுக்க வேணாம், கெமிக்கு கொடுக்கலாம் ஆனால் பாருக்கு கொடுக்க வேணாம். இது எங்கே நியூட்ரல் வருது? அப்போது ஒரு அப்போது மைக்கு போடலன்னா கெமியை பாரு மட்டும் கேட்பேன், எஃப்ஜேவை கேட்க மாட்டேன்னு சொன்ன கனி இன்னைக்கு திவ்யாவை அதை தான் பண்ணாங்க. பாரு திவாகர்னா மட்டும் நான் குரல் கொடுப்பேன், மற்றவங்க எஃப்ஜேவோ இல்லை மற்றவங்களோனா நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னா அப்போ உங்கள்கிட்ட ஒரு பவர் வந்தால் நீங்கள் அந்த நியூட்ரல் ஸ்டாண்டில் இல்லாமல் எப்போ போகிறீங்களோ அப்போ மற்றவங்க தப்புன்னு கை நீட்டி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. அவ்வளோதான். அப்போது இந்த இடத்துல சொன்னேன் உங்கள் இஷ்டம்னு. இப்போ கொஞ்சம் பூசி மழுப்பி ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா திவ்யாவும் விக்ரமும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது டாஸ்க்கு அப்படின்னா புரியுது நான் பார்த்துக்கிறேன் அதை பார்த்துக்கிறேன்றதுக்கு 1008 பாலிடிக்ஸ் இருக்குது. நம்ம இந்த வீக்லி டாஸ்கில் தான் பார்க்கணும் அந்த பாலிடிக்ஸ். யாரும் அப்பயும் திருப்பி அவன் வந்து என்ன சொல்கிறான்னா இவனுங்க பாலிடிக்ஸ் பண்ணலாம் ஆனால் அந்த பொண்ணு மட்டுமே பிரச்சனை பண்ணுற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறானுங்க. இல்லை இது டாஸ்க் வைஸ் பார்த்துக்கலாம், பழசு மனசில் வச்சு இது பண்ண வேணாம். வினோத்தும் சொல்கிறான் இவங்களோ சொல்கிறாங்கன்னா ஏன்னா அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த இது என்னது ஒரு மாதிரி வாயை மூடு அதெல்லாம் கிளிப்பிங்ஸாக கூட வந்திருக்கு. நான் வீடியோ அப்புறம் போடுறேன் அதை பற்றி. அப்போது கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டாங்க. திவ்யா பிளாஸ்மா முன்னாடி நின்று அந்த லீடர்ஷிப் பண்ணுற இடத்துல அவங்க அந்த டிக்னிட்டி டெக்காரம் டிசிப்ளின் கொஞ்சம் மீறிட்டாங்க. தேங்க்யூ கைஸ்.